நான் உங்கள் ஹரி. இது ஆக்கம் தேக்கம் நிகழ்ச்சி. ஆக்கம் என்பது புதிய சிந்தனைகளை பெற்றுக்கொள்வது. தேக்கம் என்பது தவறான தேவையற்ற கழிவுகளை அப்புறப்படுத்துவது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய நன்மையை பெறுவதற்கு ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த நேரத்திலே நாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாம் ஒருவரை தேடி செல்கிற போது அவர்கள் அனுபவத்தின் வாயிலாக ஞானம் பெற்றவர்களாக, ஞானம் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையை குறிக்கிறது. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொடர்ந்து எதையும் பற்று இல்லாமல் இந்த வாழ்வை இறைவனிடத்தில் சேர்ப்பதற்காக செல்கிற போது அவர்களுக்கு உணவும் மற்ற உதவிகளும் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி ஞானிகளுக்கு நாம் உதவிகள் செய்கிற போது அவர்களுக்கு சேர வேண்டிய நன்மையான விஷயங்களும் தீமையான விஷயங்களும் தனித்தனியே அவரோடு சேராமல் அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்து கொண்டே இருக்கிற போது அவருக்கு உணவு மற்ற உதவிகள் செய்ய நேருகிற போது நாம் செய்தோம் என்றால், நன்மை செய்தால் அவருடைய நன்மைகள் அனைத்தும் நமக்கு சேர்ந்துவிடும். அதாவது உதாரணத்திற்கு நாம் ஒரு ₹5 ஒரு உதவி உணவு கொடுக்கிறோம் என்றால் அவர் 5 லட்சத்திற்கான நன்மையான விஷயங்களை நமக்கு திருப்பி தந்தக்கூடிய அளவிற்கு அவருக்கு அவ்வாறு அவரோடு கூடிய அந்த நன்மைகள் தொடரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போன்றே அவருக்கு தீமையும் நாம் செய்தோம் என்றால் அவருக்கு அதே போன்று பல லட்சம் தீமைகள் நமக்கு வந்து சேரும். அதிலிருந்து நாம் மீள்வது மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதால் விருப்பு வெறுப்பு அற்ற மனிதர்களை நாம் காண்கிற போது அவருக்கு தேவையான உதவிகள் செய்வது நம்முடைய வாழ்வில் நாம் இன்னும் ஒரு படிக்கு உயர்த்தி கொள்வதற்கு உதவும் என்ற வகையில் இந்த கருத்தை மனதார ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற போது நன்மை விளையும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழ். நன்றி.